நிச்சயம் ஆண்டவர் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். கர்த்தரை உயர்த்துகிற தேவனுடைய ஜனமே, உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். உங்கள் முகம் பிரகாசிக்கப்படும். நீங்கள் எழுந்து பிரகாசமாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் உங்களை காலூன்றி நிற்க பண்ணுவார். காலூன்றி நிற்க பண்ணுவார். நீங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை பெறும்படியாக கர்த்தர் இந்த ஆலய ஆராதனையில் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவதை இந்த நாள் முதற்கொண்டு நீங்கள் காண்பீர்கள். ஓ நன்றி அப்பா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்திருக்கவும் ஒரு திரி அணைகிறது போல, ஒரு திரி அணைகிறது போல சத்துருவை கர்த்தர் அணைந்து போக பண்ணுவார். கர்த்தர் அணைந்து போக பண்ணுவார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அறியீர்களா? நான் வனாந்திரத்தில் வழியும் அவாந்திர வெளிகளிலும் ஆறுகளை உண்டாக்குவேன். கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வார். புதிய கதவுகளை திறப்பார். புதிய வாய்க்கால்களை வெட்டுவார். கர்த்தர் நீரூற்றை வர பண்ணுவார். வறட்சியை கர்த்தர் மாற்றி உங்கள் நிந்தையை புரட்டி போட்டு கர்த்தரோ உங்களை மேன்மைப்படுத்துகிறவர். எல்லா இடங்களில் இருக்கிற கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துங்கள்.